கருப்பு படம் பாத்துட்டீங்களா? அப்போ கருப்பண்ணசாமி பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கருப்பண்ணசாமி உண்மையிலேயே இருந்தவரா? ஒரு கிராம காவலன் எப்படி தெய்வமாக மாறினார் தெரியுமா? தமிழகத்தின் பல கிராமங்களில் மக்கள் பாதுகாப்பாக வாழ காரணமான காவல் தெய்வமாக கருப்பசாமி நம்பப்படுகிறார். ஆனால் இது வெறும் புராணமா? அல்லது உண்மையில் வாழ்ந்த வீரர்களின் நினைவா? பல வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் நாட்டுப்புற ஆய்வுகள் சொல்லுவது என்னவென்றால், பழைய காலத்தில் கிராமங்களை காத்த வீரர்கள், கொள்ளையர்களுடன் போராடிய தலைவர்கள், மக்களுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் பின்னர் தெய்வமாக மதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதிலிருந்துதான் கருப்பசாமி போன்ற காவல் தெய்வ வழிபாடு உருவானதாக பலர் நம்புகின்றனர். மதுரை அருகே இருக்கும் 18 படி கருப்பு கதையும் மிகவும் பிரபலமானது. ஒரு கோவிலை கொள்ளையடிக்க வந்தவர்களை தடுத்து காத்த வீரர் பின்னர் தெய்வமாக மதிக்கப்பட்டார் என்று நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. அதனால்தான் கையில் அரிவாள், குதிரை, கடும் முகம், கிராம எல்லை கோவில் இவை அனைத்தும் பாதுகாப்பு என்பதற்கான அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றன. சினிமாவில் காட்டுவது போல வெறும் பயமுறுத்தும் தெய்வம் மட்டும் இல்லை. தமிழர் நாட்டுப்புற வரலாறு, வீர மரபு, மக்கள் நம்பிக்கை இவை மூன்றும் சேர்ந்த உருவமே கருப்பண்ணசாமி. இந்த மாதிரி மறைந்திருக்கும் தமிழ் உண்மை கதைகள் இன்னும் வேண்டுமா? ஃபாலோ ரிதும் ஆஃப் ரூபன்.